குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க புடிச்சு இழுக்குறீங்க? உள்ள கை விடாதீங்க, உள்ள கை விடாதீங்க. யூடியூபர் இர்ஃபான் ரம்ஜானை முன்னிட்டு ரோட்டோரமா இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவி செய்யும் விதமா சேலை வேஷ்டி அப்புறம் பணம் 50 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்றது போல கார்ல இர்ஃபான் அவருடைய ஒய்ஃபோட போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க இருந்த மக்கள் அந்த பொருளை வாங்குறதுக்காக காருக்குள்ள கையை விட்டோம், அதுக்கப்புறமா கையில இருந்து புடுங்கினது மாதிரியும், புடுங்காதீங்க, எதுக்கு புடுங்குறீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வந்திருக்கோம் அப்படின்றது போல இர்ஃபான் வந்துட்டு ரொம்பவே ரூடாக பேசியிருந்தாரு. அவரோட இந்த வீடியோவை அவரோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ இவ்வளோ நாளாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக சாப்பிட்டு வீடியோ போட்டு இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்ல பணம் வந்ததுக்கு அப்புறமா நீ இந்த மாதிரி தான் வந்துட்டு மக்களை ட்ரீட் பண்ணுவியா, இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் நீ உதவி செய்வியா, இந்த மாதிரி ரூடாக நடந்துக்க கூடாது அப்படின்றது போல அந்த வீடியோக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்திருந்தது. இந்த நிலையில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் விதமாக யூடியூபர் இர்ஃபான் இந்த வீடியோவில் அந்த ஏழை மக்கள் கிட்ட நான் ரொம்பவே ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த விஷயம் நடந்தப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அதனால தான் நான் பேசினது பார்க்கறதுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கோம். நான் அந்த மாதிரி தோணியில் பேசினதுக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆலியாவுக்கு ஹர்ட் ஆனதுனால தான் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், லவ் யூ கைஸ் அப்படின்றது போல சொல்லிட்டு அந்த கமெண்ட்டை பின் பண்ணி வச்சிருக்காரு. இர்ஃபானுடைய இந்த கமெண்ட்டுக்கு பிரவீன்குமார் அப்படின்றவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணை அப்படிங்கிறது 2 பேரையும் பிளஸ் பண்ணினது, அதாவது கொடுக்குறவங்களையும் சரி வாங்குறவங்களையும் சரி உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை உங்களுக்கு அவங்க கொடுத்ததுக்காக நீங்கள் ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க எந்த மாதிரி நடந்துக்கிட்டாலும் சரி உங்ககிட்ட எனக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து டிமாண்ட் பண்ணல, நீங்கள் தான் வந்துட்டு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்தீங்க, அதனால் நீங்கள் தான் வாங்கிக்கிறவங்க கிட்ட ரொம்பவே டிக்னிஃபைடாக நடந்துக்கணும் அப்படின்றது போல அவர் சொல்லியிருக்காரு. பிரவீன்குமாரோட இந்த கமெண்ட்டை இர்ஃபானும் லைக் பண்ணியிருக்காரு. யூடியூபர் இர்ஃபானுடைய இந்த செயலை கண்டித்து விஜய் பார்வதி உள்ளிட்ட பலரும் யூடியூபர் இர்ஃபானோட இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க.